வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில பிப்ரவரி 18 நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரியையும், ரேவதியையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறாரு. அப்ப நம்ம கார்த்தி நெனைக்கிறாரு, அம்மாவ பார்த்தா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை இருமே! நம்ம என்ன பண்றது? அப்படின்னு கார்த்திக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த நேரம் பார்த்து ரேவதி நேரா கார்த்திக்கிட்ட, "ஏப்பா ராஜா, உங்க அம்மா வந்துட்டாங்களா? ஃபோன் பண்ணி கேளு." கார்த்தி சொல்றாரு, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். கோவில்ல நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க." கோவில்ல போயிட்டு கார் நிக்குது. சாமுண்டீஸ்வரியும், ரேவதியும் கார விட்டு இறங்குறாங்க. அப்ப கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, "நீங்க போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டுருங்க. அம்மா எங்க இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன்." இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்குள்ள போறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா அபிராமிக்கு அவசர அவசரமா ஃபோன் பண்றாரு. அபிராமி ஃபோன் அட்டன் பண்ணி, "சொல்லுப்பா கார்த்தி" அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, "அம்மா, நான் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அத்தை கூடயும் ரேவதி கூடயும் வந்திருக்கேன். அத்தையும் சேர்ந்து வந்திருக்காங்க" அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அபிராமி. "என்னடா சொல்ற?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "ஆமாம்மா, அத்தையும் சேர்ந்து உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. நீங்க எப்படியாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க." இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, "ஆகா, ரொம்ப பெரிய டெஸ்ட் வச்சுட்டியே. சரி, ஓகே, நான் எப்படியாவது இந்த இடத்துலேருந்து போயிடுறேன். சாமுண்டீஸ்வரியோட கண்ணில் மட்டும் நான் பட்டேன், அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆகிரும்." கார்த்தி சொல்றாரு, "அம்மா, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரேவதியையும் மற்ற பொண்ணுங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க பார்க்காம இருந்திருந்தா கூட எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆனா அவங்களும் பார்த்துருக்காங்க. நீங்க என் அம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரேவதி பக்கத்துல நீங்க வந்தீங்கன்னா, உங்களை வந்துட்டு என்னோட அம்மான்னு சொல்லிடுவாங்க. சாமுண்டீஸ்வரி நீங்க அபிராமின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும். அம்மா, எப்படியாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க." அபிராமி சொல்றாங்க, "சரிப்பா, நான் ஒளிஞ்சிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. அதே நேரத்துல கார்த்தி அங்கேருந்து வராரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திகிட்ட, "எங்கப்பா, எங்க உன் அம்மா?" அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, "இங்கே தான் அம்மா வந்திருக்கேன்னு சொன்னாங்க, இருங்க மேடம்" அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா ஒருத்தவங்களை பார்க்குறாங்க. அப்படியே அபிராமி பாரி இருக்காங்க பின்னாடியிலேருந்து பார்க்கும் பொழுது. அப்ப கார்த்தி நேரா பயந்துக்கிட்டு நிற்கிறாரு, அது அம்மாவா இருக்குமோ அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, "அம்மா, அதோ நிற்கிறாங்க பாருங்க" அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, "சரி இரு, நான் போய் பார்க்குறேன்" அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு, "வணக்கம்மா" அப்படின்னு சொல்ல அவங்க திரும்புகிறாங்க. பார்த்தா வேற ஒரு ஆள். சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்து, "நீங்கள் தான் ராஜாவோட அம்மாவா?" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம ரேவதி எட்டியிருந்து பார்த்துட்டு, "என்னடா இது, யாருக்கிட்டேயும் அம்மா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க டிரைவர், உங்கள் அம்மா வரலையா?" கார்த்தி சொல்கிறாரு, "இல்லை, அம்மா வரல போல, காணும், பொறுங்க வரேன்" அப்படின்ட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு சும்மா. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, "உங்கள் அம்மான்னு நினச்சிக்கிட்டு அம்மா யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இருங்க வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, "அம்மா, யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க?" சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, "இவங்க தானே ராஜாவோட அம்மா." ரேவதி சொல்கிறாங்க, "இல்லைம்மா, இவங்க ராஜாவோட அம்மா இல்லை, இவங்க வேற யாரோ. சாரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நம்ம கார்த்திகிட்ட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, "எங்கப்பா உன்னோட அம்மா?" கார்த்தி சொல்கிறாரு, "அம்மா வந்துட்டு ஏதோ முக்கியமான விஷயமா போயிட்டாங்களாம், வரத்துக்கு ஒரு 4-5 நாள் ஆகும்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, "என்னப்பா, இப்போ தானே சொன்ன இது மாதிரி கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு." கார்த்தி சொல்கிறாரு, "ஆமாம் மேடம், இப்போ தான் சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு போல, அதனால போயிட்டாங்க. இதுக்கு தான் மேடம் சொன்னேன், அவங்க அந்த அளவுக்கு யாரையும் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க." சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, "சரி, ஓகே, பரவாயில்ல. உங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன், ஆனால் பார்க்க முடியல. சரி, எங்கள் சார்பா அவங்கக்கிட்ட இந்த பத்திரிக்கையை கொடுத்து கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லிடு." இதை கேட்டதோட கார்த்தியும், "சரிங்க மேடம், நான் கட்டாயம் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி, சாமுண்டீஸ்வரி, ரேவதி 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட சந்திரா நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, "அக்கா, என்ன அந்த டிரைவரோட அம்மாவை பார்த்தியா?" ராஜராஜாவும் ஓடி வராரு, "சாமுண்டீஸ்வரி ஏதாவது சொல்லுவாங்களா?" அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, "இல்லை, நான் போனேன், அவங்க எங்கேயோ முக்கியமான வேலையாக போயிட்டாங்களாம்." சந்திரா கேட்குறாங்க, "அக்கா, நீ எப்பேற்பட்ட ஆள்? நீ வந்துட்டு அவங்களோட காலில் விழுகணும் அப்படின்னு அவசியமா? நீ தேடி போயிருக்க, ஆனால் அந்த பொம்பளை உன்னை பார்க்காம போயிட்டா." அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, "சந்திரா, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு.
அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நீ எப்பேற்பட்ட ஆள், உன்னைய பார்க்காம போயிருக்காங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் தானே வரும். அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, சந்திரா கொஞ்சம் நாவை அடக்கி பேசு, அப்பயே நான் உன்கிட்ட சொன்னேன் யார் எவருன்னு தெரியாமல் இந்த மாதிரி வார்த்தையை விடாத அப்படின்னு. சந்திரா கேட்குறாங்க, இல்லை மாமா எனக்கு புரியல, அவங்கள பற்றி பேசினதோட உங்களுக்கு ஏன் இப்படி கோவம் வருது? அப்போ ராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு, யாராக இருந்தால் என்ன, அவங்க இந்த டிரைவரோட அம்மா, இவர் எப்படி நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாரு, அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. இதை கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, சரி சரி நீங்கள் ரொம்ப தான் அந்த டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த பையன் என்னெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு உதவி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சாமுண்டீஸ்வரியோட உயிரை 2 தடவை காப்பாற்றிருக்கான். ரேவதியோட கல்யாணம் நடக்க போகிறதுக்கு இவன் தான் காரணம். இப்படி இருக்கையில் நான் எப்படி இவனை விட்டு கொடுத்து பேச முடியும்? உடனே சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா இந்த டிரைவரோட விஷயத்துல நீ ரொம்ப தான் கோவப்படுற, அப்படி இந்த டிரைவர் உனக்கு என்ன தான் பண்ணான்? அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் அப்படி சொல்லலைக்கா, எவனோ ஒருத்தனுக்கு நீ இந்த அளவுக்கு இடம் கொடுக்கறது எனக்கு பிடிக்கல. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, ஒருவேளை இவன் நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்நேரம் இவன் நம்மளை ஏமாத்திருப்பான். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை. நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவலனாக தான் இருக்கான். தயவு செஞ்சு இவனை மறுபடியும் சந்தேகப்படாத. இது கேட்டதோட சந்திராவும், சரிக்கா, என்னமோ நீ தான் இவனை நம்புற, ஆனால் எனக்கு இவன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா டிரைவர், சந்திரா அப்படி பேசுனதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல மேடம், அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே என்னை பிடிக்கல, எதுக்காக பிடிக்கலைன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆரம்பத்துலேருந்து அவங்க என்னை வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நாள் அவங்களுக்கு நான் யாருன்னு தெரிய வரும். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஆமாம் டிரைவர், ஒரு நாள் இன்னையெல்லாம் ஒரு நாள் அவள் கண்டிப்பாக உன்னை மதிப்பும் மரியாதையுமா நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, ரேவதிக்கு கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சாமுண்டீஸ்வரியோட பிளானே. இந்த பிளானை பற்றி யாருக்குமே தெரியாது. அதே நேரத்தில் மாயா நேராக ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாயா அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா சொல்கிறாங்க, ரேவதி அம்மா இது மாதிரி கல்யாணத்துக்கான தாலியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்ல, போகலாமா அப்படின்னு கேட்டதோட ரேவதியும், சரி நான் அம்மா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 நாள் தானே இருக்குது, ஸோ கல்யாணத்துக்கான தாலி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அவ்வளோ தானே ரேவதி, சரி சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கல்யாணத்துக்கான தாலி கூட ரெடி பண்ணிட்டாங்க, ஆனால் மாயா மகேஷ் பற்றின உண்மை இன்னும் வெளியில் வரவே இல்லையே அப்படின்னு கார்த்தி ரொம்ப கவலைப்படுறாரு. 2 டேஸில் மல்லிகா டாக்டரோட கண் கட்டு பிரிச்சிருவாங்க அப்படின்னு மல்லிகா டாக்டர் சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு 2 நாள் ஆகிட்டு, சரி நம்ம டாக்டரை போய் பார்க்கலாமா அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து மயில் வாகனமும் ராஜராஜாவும் கார்த்தியை கூப்பிட்றாங்க. கார்த்தி போயிட்டு ராஜராஜா கிட்ட, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, ராஜராஜா கேட்குறாரு, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நடக்குது, கல்யாணத்துக்கான தாலி கூட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரேவதியோட வாழ்க்கைய அந்த மகேஷ் ஃப்ராடு கையில ஒப்படைக்க போறீங்களா? கார்த்தி சொல்றாரு, மாமா எப்படி மாமா, நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களோட வாழ்க்கை வந்து இப்படி போறதை நான் பார்த்துட்டு இருப்பேனா? நான் கண்டிப்பா விட மாட்டேன். டாக்டரோட கட்டு இன்னும் 2 நாளையில பிரிச்சிருவாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பா நான் போயிட்டு இன்னைக்கு டாக்டரை சந்திச்சு அவங்கள சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட பேச சொல்றேன். இது கேட்டதோட நம்ம மயில் வாகனமும், சரி சீக்கிரம் பேசுப்பா, இன்னும் 2 நாளையில கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது, ரேவதியோட வாழ்க்கையை நீங்க தான் மாப்பிள்ள காப்பாற்றணும். கார்த்தி சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி நான் போயிட்டு அந்த மல்லிகா டாக்டரை சந்திக்கிறேன், அவங்கள சந்திச்சு ஃபர்ஸ்ட் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட பேச சொல்றேன் அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனமும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி நேராக மல்லிகா டாக்டரை பார்க்கறதுக்கு மல்லிகா டாக்டர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மல்லிகா டாக்டர் ஆல்ரெடி கண்ணு கட்டை பிரிச்சுட்டு உட்காந்துருக்க. கார்த்தி நேராக மல்லிகா டாக்டரை பார்த்து, வணக்கம் டாக்டர் அப்படின்னு சொல்ல, மல்லிகா நேராக கார்த்தியை பார்த்து, வணக்கம்ப்பா வாப்பா, இதுதானே அந்த சாமுண்டீஸ்வரியோட டிரைவர்? கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் மேடம், நான் தான் சாமுண்டீஸ்வரி மேடத்தோட டிரைவர். மல்லிகா கேட்குறாங்க, சொல்லுப்பா சாமுண்டீஸ்வரி ஏதாவது சொல்லிவிட்டாளா? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை மேடம், நான் தான் உங்களை பர்சனலாக மீட் பண்ண வந்தேன். டாக்டர் கேட்குறாங்க, சொல்லுப்பா என்ன பர்சனலாக மீட் பண்ண வந்தேன், ஏதாவது முக்கியமான விஷயமா? கார்த்தி சொல்கிறாரு, மேடம் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ரேவதியோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. மல்லிகா கேட்குறாங்க, சொல்லுப்பா. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் உங்களுக்கு தெரியும்ல மாயா மகேசன் யாராவது தெரியுமா? உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்திருக்காங்க. அப்போ மல்லிகா நினைக்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே. அப்போ மல்லிகா நேராக கார்த்தியை பார்த்து, சொல்லுப்பா எதுக்குப்பா அவங்கள பற்றி என்கிட்ட கேட்குற? கார்த்தி சொல்கிறாரு, மேடம் அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா?
அப்ப மல்லிகா நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு அவங்கள பத்தி கேட்குறான்? ஒருவேளை இவங்கள பத்தி இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? சாமுண்டி சரி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் நீங்க சொல்றத வச்சுதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே நான் காப்பாற்ற முடியும். சொல்லுங்க அப்படின்னு. அப்ப மல்லிகா கேட்குறாங்க, இங்க பாருப்பா நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அந்த மாயா மகேஷை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் தவறான தொடர்புல உள்ளவங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்திருக்காங்க. உங்க புள்ளையோட கை வந்துட்டு அப்படி ஃபேன்ல மாட்டினதுக்கு அவங்க தான் காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது கேட்டதோட மல்லிகை அதிர்ச்சியாகி, என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, ஆமா நிச்சயதார்த்தத்தில் நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தீங்க. அப்போ பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாயா உங்கள் பொண்ணோட கையை பிடிச்சி ஃபேன்குள்ளே வச்சுட்டாங்க. உங்கள் பாப்பா சொல்லலையா அப்படின்னு. அப்போ மல்லிகா சொல்கிறாங்க, இல்லையே பாப்பா சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிடுறாங்க. அப்போ பாப்பா வந்து உட்காந்ததோட கார்த்தி நேராக அந்த பாப்பா கிட்ட, இங்கே பாரு பாப்பா, உன்னோட கையை ஒருத்தவங்க ஃபேனில் பிடிச்சி வச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆன்ட்டி எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? அந்த குட்டி பாப்பா சொல்கிறாங்க, எனக்கு தெரியுமே அந்த ஆன்ட்டி எப்படி இருந்தாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி ஃபோட்டோவை காமிச்சு, இதில் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அந்த பாப்பா கரெக்டாக மாயாவை காமிக்கிறாங்க. இந்த பேடு ஆன்ட்டி தான் என்னோட கையை பிடிச்சி ஃபேனில் வச்சாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மல்லிகை அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு ரெடியாகிட்டு இருந்தப்போ, அப்போ நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாயா வந்துட்டு உங்கள் பொண்ணோட கையை பிடிச்சி ஃபேனில் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துலேருந்து போயிட்டீங்க, பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கல. மறுபடியும் நீங்கள் அந்த பந்தக்கால் நடுற விழாவுக்கு வரும் பொழுது இந்த மாயா உங்களோட காருக்குள்ளே மயக்க மருந்து வச்சு உங்களை மயக்கமடி வச்சு விபத்து பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மல்லிகா சொல்கிறாங்க, ஐயோ என்னப்பா இப்படி சொல்கிற? இந்த அளவுக்கு அவங்க யோசிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதுக்கு தான் மேடம் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு தப்பானவங்க கையிலையா நம்ம ரேவதியை பிடிச்சு கொடுக்கணும்? சொல்லுங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். நீங்கள் எப்படியாவது சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி உண்மையை சொல்லுங்க. அப்போ மல்லிகா நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு கட்டை அவுத்துட்டாங்க, நான் நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சாமுண்டீஸ்வரி மேடத்தை பார்த்தீங்களா, என்ன சொன்னீங்க? மல்லிகா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா எனக்கு கட்டை அவுத்தத்தோட சாமிக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு நான் கோவிலுக்கு போனேன். அங்கே தான் அந்த அநியாயத்தை பார்த்தேன். மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் அப்படின்னு. மாயா வந்துட்டு நல்லவனே கிடையாது. அவ தான் எப்படியாவது ரேவதியோட சொத்தை ஆட்டையை போடுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணியிருக்கா. இது தெரியாம சாமுண்டீஸ்வரியும் அந்த மகேஷை வீட்டு மாப்பிள்ளை ஆக்கலாம்னு நினைச்சிட்டா. நான் சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு அவகிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன். அந்த மகேஷ் எப்படிப்பட்டவன், ரேவதி எப்படி மாயா எப்படி கேவலமான பொண்ணு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஆனா சாமுண்டீஸ்வரி இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான்னு. இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன, நீங்க அவங்க 2 பேரை பத்தி சொல்லியும் மேடம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? மல்லிகா சொல்றாங்க, ஆமாப்பா, அதான்ப்பா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. சாமுண்டீஸ்வரி கிட்ட அவங்க 2 பேரை பத்தின உண்மைகளை சொல்லியும் இன்னும் அவ கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட திட்டம் என்னன்னே தெரியல. ஆனா அவ கண்டிப்பா அந்த மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டா. ஆனா சாமுண்டீஸ்வரியோட திட்டம் என்னன்னு தெரியல. கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம், நான் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய பாக்குறாரு. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சாமுண்டீஸ்வரியும், என்னாச்சு டிரைவர், ஏதாவது பிரச்சனையா? கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போறாங்க. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று கேட்கணும். ரேவதியோட கல்யாணம் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியம்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதியோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என் 4 பொண்ணுங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவங்கள கட்டிக்க போறவன் ரொம்ப நல்லவனா இருக்கணும். அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்புறம் ஏன் மேடம் நீங்க மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்க? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, என்ன ராஜா சொல்ற? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் நான் இப்பதான் மல்லிகா டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். அவங்க கிட்ட அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மைகளை உங்ககிட்ட சொல்றதுக்காக போனேன். ஆனா அவங்க ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டதா சொல்றாங்க. மேடம் எதுக்காக மேடம் இன்னும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாம இருக்கீங்க? அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அவன் எப்படிப்பட்ட கேடி அப்படின்னு தெரிஞ்சும் அந்த கல்யாணத்தை நடத்துவேன் அப்படின்னு உனக்கு தோணுதா டிரைவர்? பார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. அவங்க எப்படிப்பட்ட கேடி அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அந்த கல்யாணத்தை நீங்க எப்படி நடத்துவீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் அந்த கல்யாணத்தை
நடத்த போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒருத்தனை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். கார்த்தி கேட்குறாரு, ஏன் மேடம் எதுக்காக அப்புறம் இப்போவே நீங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டலை? சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, எப்படி நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும்? நான் எப்போ தோற்பேன், இந்த கல்யாணம் எப்போ நிற்கும் அப்படின்னு அந்த பரமேஸ்வரி குடும்பத்தில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ள கார்த்தியை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி நான் விடுவேன்? கண்டிப்பாக விட மாட்டேன். என் பொண்ணை இக்காரணம் முன்னிட்டும் அந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அவங்க எப்போ இந்த கல்யாணம் நிற்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா அப்படின்னு. அப்ப கார்த்தி கேட்குறாரு, அப்ப நீங்க யாருக்கு தான் ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? ரேவதியோட சம்மதம் முக்கியம்ல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணு கண்டிப்பா என்னைக்குமே என்னோட பேச்சை மீறி நடக்க மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவ நான் சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பா. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம் இதனால பிரச்சனை ஆகும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் நினைச்ச ஒருத்தனுக்கு தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஆல்ரெடி ரேவதி கிட்ட அவனை நிச்சயம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டப்போ சரின்னு சொன்னான். அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் நீங்க யாரை சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, டிரைவர் ஒன்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது. என் பொண்ணுங்க 4 பேர் இந்த வீட்டில் சேஃபாக இருக்காங்க. அதுக்கு காரணம் நீ தான். என்ன என் உயிர் 2 தடவை காப்பாத்திருக்க. இப்படியெல்லாம் பண்ணியிருக்கும் பொழுது நீ கண்டிப்பா நல்லவனாக தான் இருப்ப. நீ எந்த விதத்திலையும் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது. உன்னை தப்பானவன்னு சொல்லும் பொழுதெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் பப்ளிக்கா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னே சொல்லலாம். ஆனா சந்திரா இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அவங்க எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நான் இப்போதைக்கு யாருக்கிட்டையும் உண்மையை சொல்லாம இருக்கேன். இங்க பாருப்பா டிரைவர், உனக்கும் ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இதுக்கு நீ ஒத்துக்கணும். அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம் எப்படி சொல்றீங்க? திடீர்னு எனக்கும் ரேவதிக்கு கல்யாணம்னா நான் எப்படி ஒத்துப்பேன்? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணோட வாழ்க்கை உன் கையில தான் அடங்கியிருக்கு. நீ எப்படியாவது ஒத்துப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு தைரியமா நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாத. நான் உன்னோட மேடம் கேட்குறேன். நான் உன் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன். முடியாதுன்னு சொல்லிடுவியா? இதை கேட்டதோட கார்த்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, நீ கண்டிப்பா ஒத்துப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, மேடம் சரிங்க மேடம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரேவதி அம்மா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ரேவதியை ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ மட்டும் சரின்னு சொன்னா போதும். இது கேட்டதோட நம்ம கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா வெளியில வராரு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பாக்குறாங்க. ராஜராஜா சாமுண்டீஸ்வரியை பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க பொண்ணோட தகப்பன், உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். இங்க பாருங்க, மாயாவும் மகேசன் நல்லவங்க கிடையாது. அதனால இந்த கல்யாணத்தை கண்டினியூவா பண்ணி நான் அவங்க 2 பேருமே துரத்தி அடிச்சுட்டு நான் நம்ம ராஜாவுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனத்துக்கும் ராஜராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதைத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதனால ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.